ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராணி ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிராணிக்குள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே தான் அந்த இது இருக்கும், லாக் பீக். அதை எடுத்துக்கிட்டு இந்த ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கைஸ் இப்போ அடுத்து நம்ம கீழே என்ன இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ஒன்றும் இல்லை. இப்போ கீழே போகலாம். இப்போ எப்படி இருந்தாலும் கிராணி வந்துடும்னா இங்கே இந்த ரோபோ சவுண்டு கொடுக்கும், அதனால் வந்துடும். இந்த பாருங்கள், ரோபோ சவுண்டு கொடுக்குதா. நம்ம இந்த ரோபோ வேறு வர விட மாட்டேங்குது. நம்மளை அப்படி போயாச்சு. எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக கிராணி வரும். இப்போ இந்த பூடு நமக்கு வெப்பன் கீ கிடச்சிருக்கு. ஐயோ, இந்த ரெஸ்யூம் வேறு வெப்பன் கீ கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு இதை வெப்பன் கீயை போட்டு கிராணி ஆள வச்சுக்கலாம். கிராணி வருமா என்னன்னு தெரியல. இன்னும் வரல கைஸ். நம்ம நல்லா வெப்பன் கீயை போட்டுக்கிட்டே இருப்போம். அப்போ வரும், அப்போயாவது வரும்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் போட்டால் தான் சீக்கிரம் வரும். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இங்கே கைஸ். அது வரல கைஸ். கிராண்டி திரும்பியும் போகலாம். வந்துருச்சு கைஸ். ஃபஸ்ட்டு போய் சீக்கிரம் போகலாம் கைஸ். இந்த லோ பேட்ரி வேறு வந்துக்கிட்டே இருக்கு கைஸ். ஃபஸ்ட்டு இப்போ போயாச்சு, மேலே வந்துச்சு. இங்கே தான் இந்த கிழமை சொல்லி வாயாமுள்ள அதுக்குள்ளே வந்துட்டாங்க கைஸ். கிராணி கிழமை கைஸ். இங்கேயே நம்ம ஒளிஞ்சிருப்போம்னா வந்துட்டாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். அவங்க கொஞ்சம் தூரம் போட்டும் அப்புறமா நம்ம பொறுமையாக போய்க்கணும் கைஸ். இது பேட்லாக்கிட்ட அடுத்து பேட்லாக்கியை தான் கண்டே பிடிக்கணும். அதில் ஒரு கடைசியாக ஒரு ட்விஸ்ட் இருக்கும் கைஸ். அந்த ட்விஸ்ட்டை நீங்கள் பார்த்தா ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. கிராணி பொறுமையாக போட்டோம். அது வரையும் நம்ம இங்கேயே உட்காந்துருக்கோம் கைஸ். கிராணி போயிட்டான்னு இப்போ போகலாம் கைஸ். கிராணி போயிட்டா போகிறோம். இருக்காளான்னு எதுக்கும் செக் பண்ணி இல்லை கைஸ். இப்போ போகிறோம். போயிட்டு எல்லாரும் வெளியே போயிட்டாங்க கைஸ். வெளியே நம்ம வெப்பன் கீயை மட்டும் வெப்பனை மட்டும் எடுத்துகிட்டா முடிஞ்சிச்சு கைஸ். வெளியே போய் நம்ம இது எடுத்துக்கோம் கைஸ். கிராணி இங்கே தான் கைஸ் இருக்குது. ஓடு ஓடு கைஸ். நம்ம கிடைக்கும் போதே இந்த ஸ்டோன்லாம் எடுத்து எதுக்கும் சேவ் பண்ணி வச்சுக்குவோம். அப்போ கிராணி எப்படி இருந்தாலும் நம்மளை ஃபாலோ பண்ணி பின்னாடியே தான் நான் சொல்லலை, ஃபாலோ பண்ணி பின்னாடியே தான் வந்துட்டுருக்கு. சுற்றி போவோம். ஏன்னா நமக்கு 2 ஸ்டோன் தேவை கைஸ். இப்போ வந்துட்டோம். நம்ம கிடைக்கும் போதே எல்லா ஸ்டோனையும் எடுத்து வச்சுக்குவோம். 2 ஸ்டோன் கரெக்டாக இருக்கும் இந்த கிராணியையும் கிராண்ட்பாவையும் அடிக்க. எடுத்து வச்சுட்டு அடுத்து வெப்பன் மட்டும் எடுத்தால் போதும். 2 பேரையும் கொடுத்துருக்கேன். கிராணி கைஸ். ஓடு கைஸ். இந்த செல்ட்ரை நான் ஃபஸ்ட்டு சாவடிக்கணும் கைஸ். ரொம்ப கடுப்பேற்றுது கைஸ். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். கைஸ் நம்மளோட அந்த கிராணிக்கில் சுட்டு போட்டு தள்ளிட்டாங்க கைஸ். நம்ம அடுத்து டே 2 தான். இப்போ டே 2 வந்துருச்சு. எதாவது நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். லாக்கை திறந்துக்கலாம் கைஸ். ஃபஸ்ட்டு சீக்கிரம் போகணும் கைஸ். இங்கே யாருமே இல்லை கைஸ். இந்த சிலிண்டரே நான் வேறு கைஸ். கிராணிக்கலாம் கைஸ். முன்னாடியே இவன் தான் நம்மளை போட்டு தந்தது. இங்கேயே ஒளிஞ்சிருக்கோம் கைஸ் கொஞ்சம் நேரம். ரொம்ப டேஞ்சர் கிராண்ட்பா ரொம்ப டேஞ்சர் கைஸ். சரி, கிராண்ட்பா போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, எந்திரிக்கலாம். இப்போ கிராண்ட்பா போயிருப்பாரு கைஸ். இப்போ நம்ம அடுத்து வெப்பனை தான் கைஸ் திறக்க போகிறோம். வெப்பனை திறந்தாச்சு. இனிமேல் கிராணி வந்தாலும் கிராண்ட்பா வந்தாலும் அவ்வளோதான் கைஸ். சாவடிச்சிடலாம் கைஸ் ஈஸியாக. எங்கே இருக்காங்கன்னு ஃபாலோ பண்ணிட்டே போவோம். எப்படி இருந்தாலும் வெளியே தான் இருப்பாங்க. 2 பேருமே இல்லை. கிராண்ட்பா மட்டும்தான் வெளியே இருப்பாங்க. ஏன்னா அவர் தான் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே வந்தார். கிராணி கீழே இருக்க கூட வாய்ப்பு இருக்குது அண்டர் கிரவுண்டில். பார்ப்போம் கைஸ். நமக்கு இங்கே ஒரு கல் கிடச்சிருக்கு. இதையும் எடுத்துக்கலாம். தேவைப்படுற நேரத்தில் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் கிடைக்கும் போது கைஸ். இப்போ இன்னும் வரல கைஸ். கிராண்ட்பா அங்கே இருக்காரு. கிராணி கிழங்கண்ணே ஃபஸ்ட்டு சாவடிக்கணும் கைஸ். சுட்டுக்கிட்டே இருக்காரு கைஸ். டப்புன்னு சுடுறாரு. சுடுறாரு. அப்போ அடி சுட்டாச்சு. ஃபஸ்ட்டு கன்னை பிடுங்கணும். இந்த கிழங்கு கையில்
இப்போ அதுக்கு அடுத்து புல்லட் லோட் பண்ணுறது தான் செகண்ட் வேலை. நம்ம இன்றைக்கி வந்து ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். நமக்கு இப்போ ட்ரெயின்க்கு ஏகப்பட்டது தேவை கைஸ். நமக்கு இப்போ இன்னும் ஒரு பொருள் கூட நம்ம கண்டுபிடிக்கல. போடு கைஸ், ஒரு பொருள் கண்டுபிடிச்சோம் சொல்லி வாய முடியல கைஸ். இதை இங்கேயே போட்டுடலாம், அப்புறம் கடைசியாக செட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். போயாச்சு, இங்கே எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு இப்போ கன்னை எடுத்துடலாம். போய் கன்னை எடுத்துகிட்டு மேலே போய் இந்த ரூமில் ஏதாவது இருக்கும் கைஸ். இந்த ரூமில் கைஸ் நம்ம கோகனட் கிடச்சிருக்கோம். கோகனட்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. கன்னை இங்கேயே ஒழிச்சு வச்சுட்டு போயிடலாம் கைஸ். நம்ம சிம்பிள் ஷார்ட் ட்ரிக்கு சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு இப்படி மேலே ஏறி நீங்கள் சீக்கிரம் அவங்களால கீழே போக முடியும். கைஸ் நான் தெரியாமல் இந்த ரூமில் குதிச்சிட்டேன். நான் ஆக்சுவலி அந்த ரூமில் குதிச்சு அந்த லிஃப்ட்லேருந்து கீழே போகிற அந்த ட்ரிக் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அந்த ட்ரிக்கை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போய்க்கலாம் கீழே. இங்கே ஏதாவது சொல்லிட்டு நம்ம மறக்காமல் தான் இல்லை. கீழே போயாச்சு. இப்போ அடுத்து நம்ம அந்த தேங்காவை தான் உடைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கெல்லாம் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இங்கே ஏதாவது கிடச்சாலும் கிடைக்கும் கைஸ். மேட்ச் பாக்ஸ் தான் கிடச்சிருக்கு. மேட்ச் பாக்ஸும் இந்த உட்டும் வேஸ்ட்டு கைஸ். ஆனால் நம்ம கன்று இருக்குது, நம்ம அழகாக குரோவை வந்து கன்னால் சுட்டுறலாம். இப்போ அதில் காயின் கிடச்சா நல்லாயிருக்கும் கைஸ். கைஸ் நமக்கு காயின் கிடச்சிருக்கு கைஸ், சூப்பர். இதே அந்த படிக்கட்டிக்கிட்டே போட்டுட்டு வந்துடலாம். படிக்கட்டு கைஸ். இப்போ இந்த நான் நினைக்கிறேன் கிராணி வந்திருக்கோம் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் பயமாகவே இருக்கு. பாருங்கள் கிராணி வந்துருச்சு. நான் கரெக்டாக கன் எடுக்கலான்னு போகிறேன், கிராணி வந்துருச்சு. டே 3 கைஸ். இப்போ பார்க்குறீங்கன்னா உடனே கமெண்ட் செக்ஷனில் நான் ஜெயிப்பேனா தப்பேனான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்தா உங்களுக்கே தெரியும், நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன். அந்த வீடியோவில் ஜெயிச்சிட்டேன். கைஸ் இப்போ மேலே போயிடலாம் கைஸ். கிராணி கைஸ், திரும்பியும் கிராணி. நமக்கு கிச்சன் வர்றது வேறு அழியே இல்லை கைஸ். நம்ம லிஃப்ட்டில் ஏறி போயிடலாம் கைஸ். நம்ம அடுத்து என்ன எடுக்க போகிறோன்னா இதுக்கு தான் மாடிக்கு தான் போக போகிறோம். மாடி எதுக்கு வந்தோன்னு மாடிக்குன்னு நான் சொல்கிறேன். கீழே இறங்கி இங்கே போய் இங்கே வரத்துக்கு கைஸ் மேலே கன்று தான் கிராணி கிளம்பிட்டு போயிடுச்சு. கைஸ் கன்று இருக்கிற ஞாபகத்தில் மேலே போயிட்டேன் கைஸ். நம்ம அடுத்து இந்த 2 பேரையும் போட்டுக்கிட்டு தான் நம்மளோட வேலையெல்லாம் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம சரி 4th டே வந்துடுச்சு. இன்னும் ஒரு டே தான். வந்துட்டோம் கைஸ். நம்ம ஃபஸ்ட்டு இது எடுக்கணும். வெப்பன் இங்கே தான் போடணும், எடுத்துக்கலாம் கைஸ். கிரானியை சாப்பிட்டு படுத்து கிளம்ப சுடுவான்னு பார்த்தா சுடவே இல்லை. டப் இது அடுத்து இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு கீழே போய் ஃபஸ்ட்டு அந்த இதை சொல்லணும். அந்த கிளாஸ் மாதிரி இருக்குல்ல, அதை சொல்லணும். அதுக்கு முன்னாடி மேலே போய் க்ரோ கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்து க்ரோ சொல்லுவோம் கைஸ். க்ரோ கிட்ட தான் கைஸ் இது இருக்குது, ட்ரெயின் கீ. நம்ம ட்ரெயின் கீ எங்கே போட்டுடலாம் கீழே. நம்ம அப்புறமா செட் பண்ணிக்கலாம். ட்ரெயின் கீ எடுத்து இங்கே போட்டுட்டு அடுத்த திரும்ப கன் எடுத்துகிட்டு கீழே ஒரு வேலை கீழே போகலாம். அண்டர் கிரவுண்டெலாம் தான் அந்த கிளாஸ் மாதிரி ஒரு செட் இருக்கும்ல, அங்கே போனால் நமக்கு கிடச்சிரும் கைஸ். இங்கேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நான் இப்போ லிஃப்ட்டு யூஸ் பண்ணி போக போகிறேன். இதே இந்த லிஃப்ட்டு கீழே இருந்துன்னா நீங்கள் அப்படியே குதிச்சிடலாம் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அது ஈஸி மோடில் மட்டும்தான். நீங்கள் ஹார்டு மோடில் கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும். ஆனால் நீங்கள் வந்து நார்மல் மோடில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நம்ம கீழே போய்க்கலாம். போயிட்டோம். இந்த கிளாஸை மட்டும் உடச்சிடணும். பின்ன யாரும் குறுக்கம் வராமல் இருந்தால் சரி. யாரும் வரல ப்ளீஸ். நான் நினைக்கிறேன் கிராணி இப்போ வந்து நம்மளை அடிக்க போகுது தான் நினைக்கிறேன். கண்ட்ருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன இருக்குன்னு பார்ப்போம் ப்ளீஸ். ஷெட்டுக்கு கிடச்சிருக்கு கைஸ். கன்னை இங்கே உடச்சி வைக்கலான்னு பார்த்தா முடியல. சரி க்ரோபார் எடுத்துகிட்டு போகலாம் ப்ளீஸ். க்ரோபார் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு மேலே இங்கேயும் உடச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே உடச்சிக்கலாம். கீழே எப்படியும் உட்டு தான் இருக்கும். ஆமாம் கண்டிப்பாக உட்டு தான் இருக்கும்.
மேலே தான் ஏதாவது சூப்பர் திங்ஸ் இருக்கும் கைஸ். எனக்கு தெரியல கீழே வந்து உட்டை அந்த மிஸ்ட்ரி பாக்ஸில் உட்டை தவிர என்னென்னலாம் இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். எத்தனை கமெண்ட் வருதுன்னு பார்ப்போம் கைஸ். இந்த வீடியோக்கு மட்டும் 100 லைக்ஸ் வந்தால் நான் இதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் மோடில் ட்ரை பண்ணுறேன் கைஸ். 100 லைக்குக்கு மேலே போச்சுன்னா இதுலேயே எக்ஸ்ட்ரீம் மோடு ட்ரை பண்ணுறேன் கைஸ். நம்ம வந்தாச்சு. இந்த வாட்ரு கிராணி மட்டும் வந்துடக்கூடாது கைஸ். நம்ம அங்கே நின்னா லிஃப்ட்டு வந்து நின்றுது கைஸ். இப்போ நம்ம இங்கே வந்துட்டா ஓகே ஃபஸ்ட்டு ஏறிடலாம் மேலே. ஏறிட்டு போயிடலாம், சீக்கிரம் போகணும் கைஸ். நம்ம மேலே ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் ஒன்று அதை தான் திறக்க போனோம். அதில் வந்து கேபிள் இருந்தால் நல்லா இருக்காது, தெரியல என்ன கைஸ். இப்படி கைஸ் நான் ஸ்கோரும் கரெக்டாக இருக்குது நான் சொன்னது. கேபிள் தான் கைஸ் இருக்குது, எங்கே கேபிள் இருக்குப்பா. கேபிள் நமக்கு தேவையில்லை எப்படினாலும். இப்போ அதில் என்ன இருக்குன்னு தெரியல அந்த மிஸ்ட்ரி பாக்ஸில் மேபி இது இருக்கலாம். அந்த மிஸ்ட்ரி பாக்ஸில் ட்ரெயினோட லிவர் இருக்கலாம். இருக்கணும் கடவுளே, இருந்துச்சுன்னா நம்ம உடனே எஸ்கேப் பண்ணிடலாம் கைஸ். ட்ரெயினோட லிவர் தான் இன்னும் ட்ரெயினுக்கு எடுத்தாச்சு கைஸ். கிளம்புங்க கைஸ். புல்லட் எடுக்கணும். புல்லட் முடிவு எடுக்கணும் கைஸ். சீக்கிரம் கைஸ் போட்டு நமக்கு ஒரு புல்லட் கிடச்சிருவீங்க. கிளம்பு ஃபஸ்ட்டு படுத்தலேருணும், அவ்வளோதான் கைஸ். ஏன் நான் ஃபஸ்ட்டு கிளம்புன படுத்துறேன்னா கிராணி வரதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். கிளம்ப முன்னாடி வந்துட்டான். பட் இருந்தாலும் நம்ம கிராணி கைஸ் நம்ம அன்சைடு வழியாக போவோம் கைஸ். ஏன்னா கிராணி நம்மளை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே தான் வருவாள். இதே நம்ம அப்படியே இது பண்ணி நம்ம கைஸ் இந்த சல்றேனா வேறு. ஐயோ ஒன்றும் கைஸ் கிராணி வந்துடுச்சு கைஸ். கிராணி வந்துடுச்சு. சீக்கிரம் போகணும். சீக்கிரம் போயாச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து இந்த கன்னை தான் எடுக்க வந்தோம். நம்ம இப்போ கன்னை எடுத்து கிராணியை ஃபஸ்ட்டு சுட்டுடலாம். சுட்டுட்டா நம்ம ஜெயிச்சிருவோம் கைஸ். கிராணியை ஃபஸ்ட்டு சுட்டுருணும் முதல்ல, அதுதான் பெரிய டாஸ்க்கே. நம்ம கைஸ் சுட்டாச்சு கைஸ். பாடி கைஸ் சில வாட்டி நம்ம சுடும் போது அது சுடாது கைஸ். ஏன்னு எனக்கே தெரியல கைஸ். அது ஹேங் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம கீழே போய் அந்த இது எடுத்துக்கலாம் கைஸ். இப்போ நம்ம மேலே போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு கைஸ். இங்கே ஸ்ட்ரக் ஆகுது கைஸ் ரொம்ப கைஸ். தான் 4th டே தான் இல்லை, இன்னும் ஒரே லாஸ்ட் டே ஒன்று தான் இருக்குது. என்னெல்லாம் இருக்கு இங்கே எதுவும் இருக்காது. ஏன்னா இங்கே தான் நம்ம கோகனட் எடுத்தோம். மேலே போய் கீழே இறங்கலாம். மேலே வந்துட்டோம் கைஸ். எனக்கு தெரியல கைஸ், நான் தெரியாமல் இதில் குதிச்சிட்டேன் கைஸ். நான் அங்கேருந்து இங்கே குதிக்கலாம்னு நினச்சேன். இதான் ஃபஸ்ட் டைம் நான் இப்படி குதிக்கிறது. நான் எப்போயுமே அங்கேருந்து குதிக்க மாட்டேன் கைஸ். கரெக்டாக இங்கேருந்து குதிச்சிருவேன் கைஸ். இந்த லாஸ்ட் டே கைஸ். இந்த டே மட்டும் தோற்றுறவே கூடாது, தயவு செஞ்சு தோற்றக்கூடாது. இதான் கைஸ் லாஸ்ட் டே கைஸ். இப்போ வந்து கிராணிக்கு கிட்ட தான் கண்டிப்பாக கன்று இருக்கும், எனக்கு நல்லா தெரியும். கிராணிக்கில் நான் எப்படியாவது போட்டு தரணும். இத்தனை வாட்டி சாப்பிட்ருக்கேன் கிராண்ட்பா எப்படியாவது சாவடிக்கணும் ஃபஸ்ட்டு. கிராணி கைஸ் கிராணி கிராண்ட்பா 2 பேருமே சேர்ந்து தான் வராங்க கைஸ். இப்போ ஷெட்டுக்கு எடுத்தாச்சு. நம்ம ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஷெட்டு மட்டும் ஓப்பன் பண்ணணும். ஷெட்டுக்குள்ளே என்ன இருக்க போதும் மிஸ்ட்ரி தான் வரலாம் கைஸ். கிராணி போட்டு நம்ம கிச்சன் இதில் வழியாக போய்க்கலாம். ஆனால் கிராணி பார்த்துச்சுன்னா அவ்வளோதான். ஆனால் நம்மக்கிட்ட புல்லட்ஸும் இல்லை, கன்னும் இல்லை, வெப்பன்ஸும் இல்லை, எதுவுமே இல்லை நம்மக்கிட்ட. ஓகே கைஸ், இப்போ ஷெட்டுக்கு வந்தாச்சு. ஷெட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். போடு நமக்கு டெட்டி பேர் கிடச்சிருக்கு. இந்த செல்றே நான் ஃபஸ்ட்டு சாவடிக்கிறேன். நான் நினைக்கிறேன் இந்த பேட்லாக்கி அந்த வாட்டர் ஃபில் பண்ணுற எல்லா பேட்லாக்கி இதுக்குள்ளே தான் அந்த லிவர் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பேட்லாக்கியோட இது மட்டும் எடுத்துகிட்டா நல்லாயிருக்கும். இப்போ செல்றேனா கிட்ட பேட்லாக்கி இருந்தால் செம்மையாக இருக்கும். சேஃப்கி எங்கே இருக்கும்? சேஃப்கி தெரில பேசணும். பேட்லாக்கி தான் நான் கிடைக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு ஆனால் தெரியல. நான் நினைக்கிறேன் செல்றேனா கிட்ட சேஃப்கி கூட கிடைக்க நிறையா வாய்ப்பு இருக்குது. சேஃப்கிக்குள்ளே அந்த லிவர் இருக்கலாம்ல. கைஸ் ஆனால் நமக்கு இப்போ வந்து இந்த டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு கைஸ். நம்ம வந்து இப்போ ட்ரெயின் எஸ்கேப்னால தான் கைஸ் நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் டே எப்படியாவது ஜெயிச்சிருந்தோம் கைஸ். வந்தாச்சு மேலே.
தொட்டிலில் போட்டுக்கலாம்னு சொன்னேன். ஓ கைஸ் அவ்வளோதான் கைஸ், சொல்கிறேன் கைஸ். கைஸ் நான் சொன்னேன், எனக்கு நமக்கு பேட்லாக்கி தான் கிடச்சிருக்கு. பேட்லாக்கி ஃபஸ்ட்டு எடுத்து இந்த இடத்துல இதுக்கு போட்டுடலாம், நம்ம இங்கேயே போட்டுடலாம். ஏன் சொல்கிறேன்னா ஒரு இடத்துல போட்டுடலாம் இங்கே பேட்லாக்கி நாம் அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக இங்கே போட்டுடலாம் கைஸ். கைஸ் நம்ம பேட்லாக்கி கைஸ் நம்ம வெப்பன் எடுக்க தான் வந்தோம். ஆக்சுவலி வெப்பன் எடுத்துகிட்டு போய் இந்த கிராண்ட் பாயும் வச்சு சாப்பிடிக்கும். கிராண்ட் பாக்கிட்டேருந்து கன் எடுக்கணும் கைஸ். கன் இல்லைன்னா நமக்கு ரொம்ப இதாக இருக்குது கைஸ். நான் சொல்லலை, 2 பேருமே சேம் டைமில் நம்ம வந்து அட்டாக் பண்ணுறாங்க, பார்த்துட்டாங்க. அதனால் நம்ம இங்கேயே ஒளிஞ்சிருப்போம் ட்ராப் பண்ணிவிட்டு. ஏன்னா 2 கிராணி கன்ஃபார்ம் வர நிறையா சான்ஸ் இருக்குது கைஸ். இப்போ நம்ம வந்து இங்கே ஒளிஞ்சுக்கலாம். அந்த ட்ராப் பண்ணிட்டோம். இப்போ கன்ஃபார்மாக கிராணி வரதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது கைஸ். கிராணி வந்துட்டா கைஸ். பட் ஆனால் நம்ம இப்போ போக முடியாது, ஏன்னா கிராண்ட்பா இங்கே தான் நிற்கிறாரு. அதனால கிராணி போட்டோம் ஃபஸ்ட்டு. கிராணி போயிடுச்சு. இப்போ நம்ம இதை திரும்ப ட்ராப் பண்ணிட்டு திரும்ப எடுத்துகிட்டு வேகமாக போயிடும். கிராணி கைஸ் கொஞ்சம் நேரம் கழிச்சு ட்ராப் பண்ணியிருந்தோம். இப்போ இங்கே ட்ராப் பண்ணுவோம். அந்த கிராணி இங்கே வரணும். கிராணி கன்ஃபார்ம் நேரம் போயிருக்கோம். நான் சொல்லலை, கிராணி கன்ஃபார்ம் போயிருக்கோம். நம்ம அடுத்து ஸ்டோன்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணால் போதும். இப்போ ஜெயிச்சிருவோம் கைஸ். கிராண்ட்பா கைஸ். ஐயோ வளர்றேன் கைஸ். நம்ம இங்கேயே ஒளிஞ்சுக்கலாம் 2 பேருமே போட்டேன்னா 2 சைடுமே, இந்த சைடு கிராணி, இந்த சைடு கிராண்ட்பா மாட்டினோன்னா கைமா தான். போகணும் சீக்கிரம் போகணும் கைஸ். இப்போ 2 பேருமே போயிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரி இப்போ திறந்து போய் வெளியே என்ன இருக்குன்னு பார்ப்போம். போயிருப்பாங்களா கைஸ்? போயிருப்பாங்க தான் நான் கைஸ் நினைக்கிறேன் கைஸ். போயிட்டாங்க கைஸ். நம்ம ஸ்டோன் மட்டும் கலெக்ட் பண்ணால் போதும் கைஸ். கிராணி வெளியே தான் கைஸ் இருக்குது. ஆனால் கிராணி இன்னும் பார்க்கல நம்ம இந்த ஸ்டோனை மட்டும் எடுத்து கிராணி வச்சுட்டு சாடிச்சிடலாம். கைஸ் ஹெட் ஷாட் கைஸ் கிராணி மண்டையிலேயே. கிராண்ட்பா கைஸ் ஜஸ்ட் மிஸ். நான் செத்துருப்பேன், கன்லேயே அடி வாங்கி செத்துருப்பேன். ஜஸ்ட் மிஸ் கைஸ். நம்ம இப்போ இது ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் தென்னா போதும். கிராண்ட்பா கதை காலி. நம்ம கைஸ் இங்கே ஒரு ஸ்டோன் இருக்குது. இப்போ என்னன்னா கிராண்ட்பா அங்கே தான் நிற்கிறாரு, அந்த ஷெட்டு பக்கத்தில். கிராண்ட்பா போயிட்டு பார்க்கல கைஸ். நம்ம இப்போ நைஸாக எடுத்துகிட்டு போய் கிராண்ட்பா சுற்றலாம் பின்னாடியே போய். கைஸ் கன்னை எடுத்தாச்சு கைஸ். இந்த கன்னை எடுத்து ஃபஸ்ட்டு ஒழிச்சு வைக்கணும் கைஸ். கிராண்ட்பா சுட்டுடலாம் ஃபஸ்ட்டு. இதை எடுத்துக்கலாம், என்ன இதை எடுத்துகிட்டு சுட்டுடலாம். கிராண்ட்பாவை சுட்டாச்சு. சுட்ட உடனே இப்போ அடுத்து நம்ம இது என்ன புல்லட் தான் எடுக்கணும். புல்லட் எடுத்து ஃபுல்லாக லோட் பண்ணி வச்சிடலாம் அந்த கன்னை. அடுத்து கிராணி கன்ஃபார்ம் என்ன நேரம் வந்திருக்கோம் தான் நினைக்கிறேன். இது நம்ம அந்த க்ரோபார் எடுத்துக்கலாம். க்ரோபார் எடுத்து கீழே போய் அந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழே அந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை கைஸ். உட்டு தான் கைஸ் இருக்குது நமக்கு கைஸ். இப்போ நம்ம மேலே போய் கிராணி கன்ஃபார்மாக இன்னும் 2 மினிட்ஸ் ஆகிருக்கும். கிராணி கன்ஃபார்மாக வந்திருக்கோம். நம்ம கன்னை எடுத்துகிட்டு போய் சாப்பிடிச்சிடலாம் கிராணியை. கிராண்ட்பா கூட வந்திருக்க மாட்டார், டவுட்டு தான் கைஸ். நமக்கு எங்கேயோ மின்னுது கைஸ். நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது கைஸ். நம்ம கேட்கும் போதெல்லாம் ஸ்டோன்ஸே இருக்காது. நம்ம எப்போ வேணாம்னு சொல்கிறோமோ அப்போ தான் நிறைய ஸ்டோன்ஸ் கிடைக்கும் கைஸ். இப்போ கிராணி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, ஏன்னா 3 மினிட்ஸே ஆகிருக்கும் கைஸ். கிராணி வந்து சுட்டு கைஸ். கரெக்டாக தானே கைஸ் சுட்டேன். நோ கைஸ், நம்ம அவுட் ஆகிட்டோம். இப்போ கைஸ் இது ப்ராக்டிஸ் தான். இப்போ நான் வந்து அடுத்த வீடியோ போடுவேன். அதில் நான் வந்து
ஜெயிக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாய்.